தட்டைப்பயிரும் கத்திரிக்காய் குழம்பு தான் வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 5 கத்திரிக்காய், 2 துண்டு பூசணிக்காய் போட்டு இப்போ வந்து கத்திரிக்காய் வெந்துருச்சு. இதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். எலுமிச்சம் அளவில் அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் இப்போ காய் வெந்துருச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றினா ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் மட்டும் கொதிக்கணும். இந்த வேக வச்ச தட்டைப்பயிரை இதில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் வெல்லம். இப்போ கடுகு தாளித்து வச்சு இதில் ஊற்றிக்கலாம். சுவையான தட்டைப்பயிரும் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்து லைக் பண்ணி